முதற்றே உலகு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே செப்டம்பர் 7th. இப்போது டொரண்டோ டைம் 9:02 PM. டொரண்டோ வெதர் 17 degrees Celsius. அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதை பார்ப்போம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கிரண் மோர் எங்களுக்கு கோவிட் சிச்சுவேஷன் பற்றி அப்டேட் தருகின்றார். அதை பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வலம். இதில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ லண்டன் ஒன்டாரியோவில் கேம்பெயின் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் சில நபர்கள் கல் வீசி இருக்கின்றார்கள் அவர் மேல். ஸோ காயம் ஒன்றும் நடைபெறவில்லை. இதை பற்றி லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிய விடயங்களையும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கலையரங்கம், கனேடிய செய்திகள், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இப்போ ஒன்டாரியோவில் எத்தனை கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 581 கேசஸ் கோவிட் கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து 5 டெத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கிரண் மோர் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். Today, there are 564 new cases of COVID-19 in Ontario. There are 295 people in hospital and 190 in intensive care due to COVID-related critical illness. And I'm sorry to say that there are another 3 deaths that have been reported. Our vaccination rate continues to climb. Currently, 83.7% of eligible Ontarians have 1 dose and 77.2% have 2 doses of a COVID-19 vaccine. But we must see these rates climb higher in the face of the Delta variant. Data from the science table indicates that people who are unvaccinated are 7 times more likely to be infected with COVID-19 than people who are fully vaccinated. When reviewing who is currently admitted to hospital for a COVID-19 infection, people who are unvaccinated are 24 times more likely to be in a hospital than those that are fully vaccinated. And among those in the intensive care, people who are unvaccinated are 43 times more likely to be a patient compared with people who have been fully vaccinated. Data from Public Health Ontario further demonstrates that as a result of the direct effects of Ontario's vaccination program,
An estimated 63,000 cases of COVID-19 have been prevented among individuals 18 years of age and older. And an estimated 4,238 severe outcomes, such as hospitalization or death, have been prevented amongst individuals 70 years of age and older. What these data tell us is that vaccines are working. Vaccines are safe, they're effective, and are preventing Ontarians from being admitted to hospital and dying from this illness. But in the face of the Delta variant, we need to be humble, be flexible, and be prepared to react quickly to minimize the transmission until more of us are vaccinated. We have been preparing with all our partners over the summer for the anticipated surge in cases. We will follow the data daily and react with appropriate public health measures. Locally, regionally, and provincially, we will be prepared to minimize the impacts of any surge in illness. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:07 PM, டொரண்டோ வெதர் 17 degrees Celsius. ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் Kieran Moore சொல்லிய விடயங்களை பார்த்தோம். ஒன்டாரியோவில் இப்போ எப்படி வேக்சினேஷன் ரேட் இருக்குன்னு பார்த்தோம் என்றால் 83% ஆனவர்கள் முதலாவது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். 77% ஆனவர்கள் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது மிகவும் இம்பார்ட்டன்ட், எஃபெக்டிவ், சேஃப் என்றும் இன்றைக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் வேக்சினேஷனை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் பாடசாலைகள் பற்றியும் கோரிலேட்டடாக இருக்கின்றது. ஏனென்றால் எவ்வளோ வேக்சின்ஸை ஆக்கள் பெற்றுக்கொண்டு வருகின்றார்களோ அவ்வளோத்துக்கு பேக் டு நார்மல் சேஃபாக போகலாம். அதே மாதிரி தான் பேக் டு ஸ்கூலும். ஸோ இப்போ பாடசாலைகள் ஒன்டாரியோவில் கொஞ்சம் ஸ்கூல் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டுட்டு, ஆனால் லார்ஜஸ்ட் ஸ்கூல் போர்ட் டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் தான். ஸோ இவைகள் Thursday ஓப்பன் பண்ண போவதாக இருக்கின்றது. இதை பற்றி ஒன்டாரியோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே காய்த்திருந்தார் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இவர் சொல்லிய சில விடயங்கள் என்னென்றால், நாங்கள் ப்ராவின்ஸாக பாடசாலைகளில் வென்டிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம், அதற்கான முயற்சிகளை செய்தும் இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் சேஃப்டியை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரெட்டை குறைப்பதற்குமான முயற்சிகளையும் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிள்ளைகளை பாடசாலைகளில் கீப் பண்ணுவதற்காக செய்ய வேண்டிய முயற்சிகள் அனைத்தையும் செய்து வருவதாக ஒன்டாரியோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே குறிப்பிட்டிருந்தார். another initiative என்னென்னு பார்த்தோம் என்றால், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா ஸ்கூல் போர்ட்ஸுக்கும் ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ இது என்னத்துக்கு என்று பார்த்தோம் என்றால், கோவிட்டை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு, ஸோ கோவிட் ஸ்ப்ரெட் பண்ணுறத ஸ்கூல்ஸில் அவுட் பிரேக் அதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த கைட்லைன். ஸோ இதை எல்லா பாடசாலைகளும் ஃபாலோ பண்ணணும். இதில் கைட்லைன்ஸில் கொஞ்சம் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஸ்க்ரீன் பண்ணணும் கோவிட்டுக்காக, அண்ட் இன்டோர்ஸில் மாஸ்க் போடணும். அப்படிப்பட்ட கைட்லைன்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் இப்போ பார்த்தோம்னா எல்லோருமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேனும் பேக் டு ஸ்கூல் போகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பேரண்ட்ஸ் பயப்படலாம் பிள்ளைகளை திருப்பி அனுப்புறதுக்கு. ஏன்னா ஃபோர்த் வேவ் அண்ட் டெல்டா வேரியண்ட், அதனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் பயப்படலாம். ஸோ இதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லா ஸ்கூல் போர்ட்ஸ்லையும் மேண்டட்டரி ஆக்கியிருக்கணும். என்னென்னா ரிமோட் லேர்னிங் ஆப்ஷனாக இருக்க வேண்டும். ஸோ பிள்ளைகள் இல்லாட்டிக்கு பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைகள் ரிமோட் லேர்னிங் ஆன்லைனில் லேர்ன் பண்ணணும்னு விரும்பினால் அந்த ஆப்ஷன்ஸ் அவர்களுக்கு இருக்கணும். எல்லா ஸ்கூல் போர்ட்ஸும் இதை ஒன்டாரியோ ஸ்கூல் போர்ட்ஸ் எல்லோருமே இதை இந்த ஆப்ஷனை கொடுக்கணும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
another initiative என்னென்று பார்த்தோம் என்றால் டீச்சர்ஸ் மேர். ஸோ டீச்சர்ஸ் மேர் ஒரு பாடசாலையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ண வேணும். ஸோ அவர்கள் வந்து கோவிட் இல்லாமல் கோவிட்டுக்கு நெகட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஆனால் ஒன்டாரியோவில் பார்த்தோம் என்றால் அந்த மேண்டேட் இல்லை எல்லா டீச்சர்ஸும் வேக்சின்ஸை பெற்றுக்கணும் என்று. ஸோ வேக்சின்ஸை பெறாதவர்கள் அவருக்கு பர்சனல் ரீசன்ஸுக்காக பெறாமல் இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஹெல்த் ரீசன்ஸுக்காக மெடிக்கல் ரீசன்ஸுக்காக பெறாமல் இருப்பவர்கள் வந்து ஒரு கிழமையில் 2 தடவை வந்து டெஸ்ட் பண்ணணும் கோவிட்டுக்கு. அண்ட் அந்த ரிசல்ட்ஸை பாடசாலைகளுக்கு சப்மிட் பண்ணணும் என்றும் ஒரு மேண்டட்டோரியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்போ செப்டம்பர் 21 மட்டும் அவர்களுக்கு பாடசாலைகளிலேயே டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவர்கள் 21 மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசிக்கு போய்த்தான் அவர்கள் ரேபிட் டெஸ்ட் எடுத்து ஸ்கூல்ஸுக்கு சப்மிட் பண்ணணும் அவர்கள் கோவிட்டுக்கு நெகட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள் என்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராவின்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆப் ஒன்றை உருவாக்கம் செய்கிறதுக்கு. இது என்னத்துக்கு பார்த்தோம் என்றால் கோவிட் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளாத டீச்சர்ஸ் மேலே வந்து அவைண்ட டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கின்றது ஒவ்வொரு கிழமையும் அவை டெஸ்ட் பண்ணும்போது 2 நாள் டெஸ்ட் பண்ணி கட்டாயமாக கொடுக்கணும் அட்லீஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவதற்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆப் உருவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்ட் ப்ராவின்ஸ் வந்து ஆகஸ்ட் 17 இன்னும் ஒரு வேக்சின் டிஸ்க்ளோஷர் பாலிசி ஒன்றை தெரிவித்திருந்தார்கள். ஸோ இது வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஒவ்வொரு கிழமையும் இந்த டெஸ்ட் மூலமாக அவர்களுடைய ரிசல்ட்டை சப்மிட் பண்ண வேண்டும். இது என்னத்துக்காக என்று பார்த்தோம்னா டெஸ்டிங் வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட். ஏனெண்டா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு டீச்சர்ஸாக இருக்கட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்ண அட்லீஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இட்ஸ் அ பிக் அமௌண்ட். ஸோ அவர்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது ஒன்டாரியோவில் எப்படி கோவிட் சுச்சுவேஷன் ஹெல்த் கேர் அண்ட் டீச்சர்ஸ் மேருக்கு இருக்கட்டும் இல்லாட்டிக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்காக எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகுது குபெக்கை பற்றி தான் மெயின்லி. ஸோ குபெக்லையும் இன்றைக்கு குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூப் அண்ட் குபெக் பிரீமியர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். என்னவென்றால் அக்டோபர் 15 உள்ள எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் அவர்களுடைய வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அக்டோபர் 15 வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவார்கள் அவர்களுடைய வேலையிலிருந்து. ஆனால் பேமெண்ட் ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள் என்று இன்றைக்கு குபெக் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் குபெக் பிரீமியர் தெரிவித்திருந்தார்கள். இது வந்து போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்த் கேர் செட்டிங்கில் வேலை செய்கிற க்ளீனிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருக்குமே இந்த பாலிசி அப்ளை பண்ணும். ஸோ எல்லோருமே ஹெல்த் கேர் செட்டிங்கில் வேலை செய்கிற எல்லோருமே அவர்களுடைய வேக்சின்ஸை அக்டோபர் 15 முன் பெற்றிருக்க வேண்டும். இப்போது இதை பற்றி குபெக் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் குபெக் பிரீமியர் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். I want to say how proud I am of the mobilization of Quebecers to be vaccinated. 87% of Quebecers over 12 have received at least 1 dose. It's one of the best rates in the world. So I'm so proud of our nation. But the Delta variant put those who are not vaccinated at risk. The majority of people hospitalized are not vaccinated, and those who are vaccinated are 30 times likely to go to the hospital. Less likely. So, public health authorities predict that hospitalization will increase. And we're already short of nurses, especially specialized nurses for intensive care. So we're now looking for ways to get retired nurses back to work. The virus is here to stay, and we'll have to learn to live with it. This means accepting a certain number of COVID patients in hospitals. And that means we need more nurses. So we'll need more money for our health system,
and we need the federal government to increase health transfers without condition. I ask every vaccinated person to try and convince a person who's not vaccinated. We have to convince them with information, but we must remain respectful. We must keep our national cohesion. Thank you. Mr. Dubé? Sure. In fact, we have listened very carefully to the elected members of the Assemblée nationale and to the group that were in the Parliamentary Commission. Dr. Arruda and his team has made adjustment to the preliminary proposal that was raised and published by the previously announcement. We have now received a formal notice, and therefore we are announcing that as of October 15, all health and social service workers will have to be vaccinated, and this is both for public and private employees. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:17 PM, டொரண்டோ வெதர் 17 degrees Celsius, அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. இப்போது குபெக்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் குபெக்ஸ் பிரீமியர் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கான வேக்சின் ரூல்ஸை பற்றி சொன்னதை பார்த்தோம். இப்போ நாங்கள் முதல் எப்படி குபெக்கில் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கான மேண்டட்டரி வேக்சினேஷன் இருந்ததுன்னு பார்த்தோம் என்றால், இப்போ ஒரு ஹெல்த் ஒர்க்கர் வந்து 15 நிமிடங்களுக்கு மேலே ஒரு பேஷண்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணினா அவர் அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்துச்சு. இப்போ டெல்டா வேரியன்ட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போவதால் எல்லா ஹெல்த் கேர் அங்கே வேலை செய்பவர்கள் அனைவருமே ஹெல்த் கேர் செட்டிங்கில் வேலை செய்பவர்கள் அனைவருமே வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளணும் என்று இன்றைக்கு ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் குபெக் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் குபெக் பிரீமியர் சொல்லியிருந்தார். குபெக்கில் வந்து எத்தனை கேசஸ் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் என்றால் 515 நியூ கோவிட் கேசஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து பார்க்கும்போது. அண்ட் 430 கேசஸ் வந்து வேக்சின் போடாதவர்களிடம்தான் கோவிட்டை வந்து பெற்றிருக்கின்றார்கள். இப்போ குபெக்கில் வந்து வேக்சினேஷன் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் என்றால் 83% ஆனவர்கள் வேக்சின்ஸை பெற்றிருக்கின்றார்கள் அண்ட் 80% ஆனவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். குபெக் வந்து நிறைய முயற்சிகளில் ஈடுபட்ட வேணும் அவர்களுடைய வேக்சின் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு முயற்சி தான் இந்த லாட்ரி சிஸ்டம். ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு எண்ட் ஆஃப் எவ்ரி வீக் வந்து லாரி வந்து பிக் பண்ண வேணும். அதில் வந்து வின் பண்ணினவர்களுக்கு 150,000 வீக்லி கொடுத்து கொண்டு வந்த வேணும். இன்றைக்கு கடைசி மாதம் ஆகஸ்டில் வந்து ஆகஸ்ட் மாதத்தை வந்து இன்றைக்கு பிக் பண்ணியிருந்தவர்கள் இதில் வந்து $1 million வில்லியம்ஸ் என்றவருக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. ஸோ இதில் வந்து இவர் பிக் பண்ணியிருக்கிறார். ஸோ இதில் வந்து என்ன கைட்லைன் என்றால் இதை வின் பண்ணுறதுக்கு 2 வேக்சின்ஸையும் பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 14 யூத்துக்கு $20,000 ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதான் குபெக்கில் வந்து இன்றைக்கு நடந்த விடயங்கள். அண்ட் இதில் வந்து பிஸ்னஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் வின் பண்ணவர்களுக்கு ப்ரைஸஸை கொடுத்து. இப்போது நாங்கள் பார்க்க போவது லிபரல் லீடர் லண்டன் ஒன்டாரியோவில் வந்து கேம்பெயினில் ஈடுபட்டு வருகின்றார். ஸோ எல்லோருமே கேம்பெயினில் இப்போ கேம்பெயினுக்கு செப்டம்பர் 20th எலெக்ஷன். ஸோ எல்லா லிபரல் கேண்டிடேட் கேம்பெயினில் வந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். இதே மாதிரி தான் லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கேம்பெயின் பண்ணி கொண்டு வருகின்றார். ஸோ லண்டன் ஒன்டாரியோவில் கேம்பெயின் பண்ணும்போது இவருக்கு சரளை கற்களை வந்து எழுந்திருக்கின்றார்கள்
ஸோ இதில் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:22 PM அண்ட் டொரண்டோ வெதர் 17 degrees Celsius. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. லிபரல் லீடர் லண்டன் ஒன்டாரியோவில் கேம்பெயின் பண்ணும்போது என்ன நடந்தது என்ற ஒரு ஸ்மால் கிளிப்பை பார்த்துனாங்க. இப்போ வந்து அவர் சொன்ன விடயங்களில் சில என்னவென்று பார்த்தோம்னா அவ்வளோ அவருக்கு காயம் ஒன்றும் படையில்லை. அண்ட் அவர் சொல்லியிருக்க இதுக்கு பிறகு சொல்லியிருக்கின்ற கேம்பெயின் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போவதாக, அதாவது சேஃப்டி ரீசன்ஸுக்காக சேஞ்ச் பண்ண போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இப்போது பார்க்க போவது கனேடிய வெள்ளம். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கின்றது. part of campaign லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு வாலண்டியர்ஸ் அண்ட் கேம்பெயின் சப்போர்ட்டர்ஸோட மீட் பண்ணி கருத்திருந்தார் ஒரு வர்ச்சுவல் டவுன் ஹாலில். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். Yes, we're coming out of an extremely difficult past 18 months, but it's not over yet. And that's one of the reasons why we need to be making sure that Canadians are choosing the direction we are going in, because we have big decisions to make about how to end this pandemic for good and how to build back better. And on that, all you have to do is look at and see all the different perspectives of the different parties to understand that there is an important choice to be made by Canadians. And the decisions we'll be taking as a government in the coming months will set the course for this country for the coming years. Not decisions that we take 1 year from now or even 2 years from now, but right now. And that's why it's so important for Canadians to weigh in, and why it's so important for all of you who've stepped up to continue doing this amazing hard work. It's great because we've been absolutely unequivocal about this. We need to make sure that people who've done the right thing and who've gotten vaccinated benefit from the choice that they made to keep each other safe, which means taking a plane or a train without worrying that the person sitting across the aisle from your 9-year-old might be unvaccinated. That is not the path we want forward, and it's not the way we get through this pandemic. Federal public servants have to be vaccinated, and we're working with provincial governments to ensure that if they bring in mandates for vaccination, which means making sure that people in movie theaters, in restaurants, in gyms, and other non-essential services need to be vaccinated before doing it, we will even foot the bill for that plan. We know that we have the right plan, the strong plan to end this pandemic once and for all. And unfortunately, Mr. O'Toole in particular just isn't there. But more than that, it's really important that we end this pandemic quickly, not just so everyone can get back to normal, but so our economy can start growing massively the way it needs to, and so we can get the big things done that we know we have to continue doing. I think of big things like $10 a day childcare right across the country, our ambitious plan with which we've already signed 8 deals with the 13 provinces, 8
deals out of 13 provinces and territories, because we know that creating 250,000 new affordable childcare spaces across the country isn't just about benefiting parents and kids, it's also good for the economy. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:26 PM, டொரண்டோ வெதர் 17 டிகிரி செல்சியஸ் அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. கனேடிய வளத்தில் லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு நடந்த வர்ச்சுவல் டவுன் ஹாலில் அவர் வாலண்டியர்ஸ் அண்ட் கேம்பெயின் சப்போர்ட்டர்ஸோட மீட் பண்ணி காய்த்திருந்தார். அதை பற்றி பார்த்தோம். இதில் என்னத்தை பற்றி மெயின்லி காய்த்திருந்தார் என்று பார்த்தோம் என்றால், எப்படி கோவிட் பேண்டமிக்கை வந்து என் பண்ணுறது, அதற்கான முயற்சிகள் என்னவெல்லாம் எடுக்கலாம், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி நாங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி எப்படி கோவிட் சுச்சுவேஷனை வந்து பெட்டர் ஆக்குறது, எப்படி கோவிட் கேஸை வந்து பிரிங் டவுன் பண்ணுறது அண்ட் கோவிட் பேண்டமிக்கோட என் வைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கதைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் எல்லோருமே நாங்கள் லிவ் பண்ணுறது கனேடியன் டெமோக்ரஸி, கனடாவில் வந்து டெமோக்ரஸி வந்து எங்களுக்கு இருக்கின்றது. ஸோ ஓட் பண்ணுறது என்பது வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம், எங்களுடைய ரைட்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு. ஸோ மெயின் பார்ட்டியின் கேம்பெயின் பாயிண்ட்ஸை வந்து பாருங்கோ அண்ட் உங்களுக்கு விருப்பமான பார்ட்டி எதாக இருந்தாலும் ஓட் பண்ணுங்கோ இந்த வரும் எலெக்ஷன் செப்டம்பர் 20th என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இப்போது டொரண்டோ டைம் 9:28 PM. இப்போ வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், கனடா border அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ செப்டம்பர் 7th இன்றைக்கு கனடா border வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது ஃபாரின் நேஷ்னல்ஸுக்கு. ஸோ வேறு நாடுகளிலேருந்து வருபவர்களுக்கு இன்றைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆனால் கனடாவுக்குள் அண்ட் நான் எசென்ஷியல் ரீசன்ஸுக்காக வரலாம் அண்ட் சில கண்டிஷன்ஸை வந்து மீட் பண்ணணும் கனடாக்குள்ளே வாழத்துக்கு. ஸோ இந்த டிசிஷன் வந்து செப்டம்பர் 7th இன்றைக்கு கனடா border ஓப்பன் பண்ணுறது என்ற ஒரு டிசிஷன் சயின்டிஃபிக் எவிடன்ஸை வச்சும் கோவிட் கேசஸ் கனடாவில் எப்படி இருக்கின்றது மற்றும் இன்டர்நேஷ்னல் எப்படி இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் முடிவுகள் officials வந்து எடுத்திருக்கின்றார்கள். அண்ட் இப்போ பார்த்தோம்னா ட்ராவலர்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் ட்ராவலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் border டெஸ்ட் பாசிட்டிவிட்டி வந்து லோவாக தான் இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து எவ்வளோத்துக்கு இருக்குன்னு பார்த்தோம்னால் 0.19% இருக்கின்றது. ஸோ borderல வந்து கோவிட்டுக்கு பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணுறவர்களோட எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கின்றது. அண்ட் இப்போ வந்து கனடாவில் வந்து கேசஸ் கூடிக்கொண்டு போயிருந்தாலும் ஆனால் செவியரிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது என்று மேனேஜபிளாகத்தான் இருக்கின்றது என்றும் கனேடியன் officials குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்று பார்த்தோம்னால் வேக்சினேஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. அண்ட் சில விடயங்களை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து வேறு நாடுகள்லேருந்து கனடாக்கு வாழறதுக்கு. அதில் வந்து 6 ரூல்ஸ் இருக்கின்றது. அதில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்க வேண்டும் அண்ட் வேக்சினேஷன் ப்ரூஃபும் காட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேக்சினை வந்து 14 நாட்களுக்கு முன்னுக்கு கனடாவுக்கு வருவதற்கு 14 நாட்களுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து வேக்சினை பெற்றிருக்க வேண்டும், அதன் ப்ரூஃபையும் காட்ட வேண்டும். அண்ட் வேக்சின்ஸ் கனடாவில் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட வேக்சின்ஸ் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஃபைசர், மொடர்னா, ஆஸ்ட்ராசெனகா அண்ட் ஜென்சின். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த நாளில் எந்த வேக்சினாக 2 டோசஸை பெற்றிருந்தீங்கன்னாலும் கனடாக்குள்ளே வாழத்துக்கு அலவுடாக இருக்கும். அண்ட் நீங்கள் வருவதற்கு முன்னுக்கு ப்ரீ அரைவல் மாலிகுலர் டெஸ்ட் என்று ஒன்றை எடுக்க வேண்டும். ஸோ இது வந்து 72 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் வாழத்துக்கு 72 ஹவர்ஸுக்குள்ளே எடுக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோவிட் சிம்டம்ஸ் ஒன்றையும் காட்டாமல் இருக்க வேண்டும். ஸோ கோவிட்டுக்கான ஃபீவர் இல்லாட்டி காஃப் அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்க வேண்டும். அண்ட் Arrive Can ஆப் இல்லாட்டிக்கு வெப்சைட்டில் required informations and mandatory informations வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். ஸோ அது வந்து உங்களுடைய வேக்சினேஷன் ப்ரூஃபாக இருக்கலாம், குவாரண்டைன் எப்படி இருக்க போகின்றது என்பதாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் Arrive Can வெப்சைட் மூலமாக இல்லாட்டிக்கு ஆப் மூலமாக வந்து சப்மிட் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இமிக்ரேஷன் அண்ட் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்குள்ளே அட்மிசிபிளாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வரும்போது செலக்ட் பண்ணப்பட்டீர்கள் என்றால் கோவிட் டெஸ்ட் எடுக்க வேண்டும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் கனடாக்குள் வருவதற்கு. அண்ட் நிறைய கேள்விகள் வரும், எப்படி இந்தியாவுக்கும் கனடாக்குமான ஃப்ளைட்ஸ் இருக்கின்றது என்று. ஸோ direct flights இந்தியாவிலேருந்து வர direct flights கனடாக்கு சஸ்பெண்டாக இருக்கின்றது. இது வந்து லேட்டர் திஸ் மந்த் மட்டும் சஸ்பெண்டாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் ட்ராவலர்ஸாக இன்டிரெக்ட் ரூட்டில் இருந்து கனடாக்கு வருவதாக இருந்தால் நீங்கள் நெகட்டிவ் மாலிகுலர் டெஸ்ட் வந்து காட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது கரன்சி எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி தான். ஸ்ரீலங்கா, இந்தியா மற்ற இடங்களிலும் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்ப்டன். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:33 PM, டொரண்டோ வெதர் 17 degrees Celsius. அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. வரும் செப்டம்பர் 11th 11 AM to 12 PM குட் ஈவினிங் கனடாவில் கேளுங்கள் தரப்படும் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் வந்து என்னத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம் என்றால் எதிர்வரும் ஃபெடரல் எலெக்ஷனை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம். ஸோ இதில் வந்து எலெக்ஷனை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும். இதை பற்றி நீங்கள் எலெக்ஷனை பற்றி அறிந்து கொள்ளவும் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸின் கேம்பெயின் பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவும் நீங்கள் செப்டம்பர் 11th 11 மணியிலிருந்து 12 மணி மட்டும் கேளுங்கள் தரப்படும் பார்க்கலாம். ஸோ இதில் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் செப்டம்பர் 20th நடக்கப்படுவதை பற்றி கலக்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது டொரண்டோவில் வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் டொரண்டோ முனிசிபல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும், எல்லோருமே வேக்சின்ஸை மேண்டட்டரி ஆக்கியிருக்கின்றார்கள். ஸோ இதே மாதிரி டிடிசியும் இப்போது டிடிசியில் வேலை செய்யும் அனைவரும் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை மேண்டட்டரி ஆக்கியிருக்கின்றார்கள். ஸோ டிடிசியில் வேலை செய்கிற அனைவருமே அக்டோபர் 30th 2 வேக்சின்ஸையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்ட் செப்டம்பர் 13th அவர்கள் வேக்சின்ஸ் பெற்றிருக்கின்றார்களா என்று அவர்களுடைய வேக்சின் ஸ்டேட்டஸையும் குறிப்பிட வேண்டும். அண்ட் அப்படி வேக்சினை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் mandatory education on the benefits of vaccination என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன் மாதிரி நடக்க இருக்கும். அதற்கு அவர்கள் மேண்டட்டரியாக போக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ட் சிரி அண்ட் டிடிசி எம்ப்ளாயீஸ் வந்து மெடிக்கல் ரீசன்ஸுக்காக வேக்சின்ஸை கொள்ளவில்லை என்றால் அது வந்து ஓகேயாக இருக்கும். பட் அதை தவிர்த்து அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்
கோட்டுக்குள்ளே அவர்கள் வேக்சினை பெற்றுக்கொள்ளாததுக்கு ரீசனாக இருந்தாலும் அதுவும் ஓகே. பட் மற்றும்படி எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மேண்டோரியாக ஆக்கியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இதில் இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் வேக்சின்ஸ் கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாம் வேக்சினை பற்றி தான் கலைத்து கொண்டிருக்கிறோம். வேக்சின் என்ற இம்பார்ட்டன்ஸ் பெற்றுக்கொள்வது, அதனால தான் அப்போ தான் நாங்கள் பெண்டமிக்கை ஒரு பெண்டமிக்கில் இருந்து நாங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்று. ஸோ இதை பற்றி ஆகஸ்டின் என்பவர் பாடியுள்ளார். அதை பற்றி அந்த பாடலை பார்க்கலாம். எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. தொலைந்து போனவற்றை அடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப, தொலைந்து போனவற்றை அடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆதரிப்போம், ஊக்குவிப்போம் எங்கள் நகரத்தின் திட்டங்களை. ஆதரிப்போம், ஊக்குவிப்போம் எங்கள் நகரத்தின் திட்டங்களை. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. இயல்பு நிலை பெறவே கல்வி சாலை வளமை எங்கள் தெரிவே. தொழில்கள் இயல்பு நிலை பெறவே கல்வி சாலை வளமை எங்கள் தெரிவே. தடுப்பூசிதான் எங்கள் கவசம்தான், தவறாமல் நடை போடுவோம். தடுப்பூசிதான் எங்கள் கவசம்தான், தவறாமல் நடை போடுவோம். எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. திரிபடைந்து வரும் யுத்தம் முழுமை வெற்றி எங்கள் கையில். திரிபடைந்து வரும் யுத்தம் முழுமை வெற்றி எங்கள் கையில். சமூகமாக ஆதரிப்போம் இந்த திருநாட்டின் வெற்றிதனை. சமூகமாக ஆதரிப்போம் இந்த திருநாட்டின் வெற்றிதனை. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே.
எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:41 PM. கலையரங்கத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான சாங், அதுவும் இந்த டைமுக்கு கோவிட் டைமில் அண்ட் வேக்சினேஷன் இந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிற ஒரு சாங்காக இருந்துச்சு. அண்ட் வெரி மீனிங்ஃபுல் சாங். ஸோ இது வந்து எங்களுக்கு கோவிட் தான் இப்போ இருக்க ஒரு கவசம் எல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த பாட்டில் லிரிக்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சாங் அண்ட் நைஸ் சாங் அண்ட் இந்த சிச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டண்டான சாங். இதை பாடியவர் ஆகஸ்டின் ஜே.எஸ். சௌதி. இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது டொரண்டோவில் வந்து டிராஃபிக் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ கோவிட் டைமில் டிராஃபிக் வந்து டிக்ரீஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதனால் வெளியில் வேலையெல்லாம் ஆன்லைன்லேயே, ஸ்கூல்ஸ் ஆன்லைன். ஸோ அவ்வளோ ட்ராவல் பண்ணுறது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ வந்து நாங்கள் பேக் டு நார்மலாக லைஃபுக்கு போய்கொண்டிருக்கும் போது டிராஃபிக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருகின்றது. இதை பற்றி டொரண்டோ மேயர் ஜான் டோரி இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கலைத்திருந்தார். டிராஃபிக் லெவல் வந்து இப்போ பேக் டு 75% நார்மலாக வந்துட்டுது. அண்ட் இன்னும் இப்போ பாடசாலைகள் தொடங்க போகின்றது பிள்ளைகளுக்கு செப்டம்பர் இந்த Thursday. ஸோ அதனால் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் என்றும் கட்டாயமாக சொல்லுகின்றார்கள். ஸோ இதனால் வந்து அண்ட் டவுன் டவுனில் வந்து ஆஃபீஸஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகின்றது. ஸோ வேலைக்கெல்லாம் போவதற்கு. ஸோ இதனால எல்லாம் டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகின்றது. ஸோ இதனால் வந்து இந்த கன்ஜெஷனை வந்து வந்து டீல் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கணும். இதை பற்றி டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொன்ன சில விடயங்கள் என்னென்னு பார்த்தோம் என்றால் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க போயினும் இந்த கன்ஜெஷனை வந்து கொஞ்சம் குறைப்பதற்கு என்று. ஸோ இதில் வந்து முதலாவது என்னென்று பார்த்தோம் என்றால் இம்ப்ளிமெண்டிங் ஆக்டிவ் மானிட்டரிங் டிராஃபிக் கேமரா. ஸோ அரவுண்ட் த சிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் வந்து கூட இருக்கின்றதோ, ஹாட்ஸ்பாட்டாக இருக்கின்றதோ அங்கே எல்லாம் ஆக்டிவ் மானிட்டரிங் டிராஃபிக் கேமராஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போவதாக குறிப்பிட்டிருந்தார். ரெண்டாவது இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீஸ் கம்யூனிகேஷன் யூனிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிட் டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கூட இருந்துச்சு ரோட் வழியே. என்னென்னா அவ்வளவு டிராஃபிக் இல்லை. பட் இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குறைப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அதுவும் எப்போன்னு பார்த்தோம்னா ரஷ் ஹவர்ஸில். ஸோ 5 PM அண்ட் லைக் விடிய வேலைக்கு போகிற டைம்லையும் வேலையில் வார டைம் அப்படிப்பட்ட டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குறைப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எப்படி பேண்டமிக்கு முதல் என்ன பாலிசிஸ் எல்லாம் இருந்துச்சோ டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் திருப்பி கொண்டு வருவதாகவும் சொல்லியிருந்தார். அது மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பாடசாலைகளுக்கு பக்கத்தில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கோவிட்டுக்கு முதல்ல இந்த பாலிசிஸை திருப்பி கொண்டு வருவதாக டொரண்டோ மேயர் ஜான் டோரி குறிப்பிட்டிருந்தார். இப்போது டொரண்டோ டைம் 9:44 PM அண்ட் இப்போ நாங்கள் பார்க்க இருப்பது வெதர் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றித்தான். இப்போ டொரண்டோவில் தண்டர்ஸ்டார்மாக இருக்கின்றது. ஸோ நீங்கள் வந்து வெளியில் அவசியம் இல்லாமல் போகாதீங்கோ. டிரைவிங் சேஃபாக அப்படி போக வேண்டியிருந்தால் டிரைவிங் பண்ணுறதுனா சேஃபாக பண்ணுங்க. வேறு இடங்களிலும் எப்படி வெதர் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது 9:46 PM. இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். தமது தேர்தல் பிரச்சாரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமென ஜஸ்டின் ட்ரூடோ என்று தெரிவித்தார். நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த லிபரல் கட்சி தலைவர் மீது சரளிக்கற்கள் வீசப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. இந்த நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிரச்சாரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமென ட்ரூடோ என்று கூறினார். தன் மீது சரளிக்கற்கள் வீசப்பட்டதை உணர்ந்ததாக கூறிய ட்ரூடோ அதனால் தான் காயமடையவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தின் விளைவாக என்ன நடக்க வேண்டும் என்பதை காவல்துறையினரின் முடிவுக்கு விட்டுவிடுவதாகவும் அவர் கூறினார். நேற்று லண்டன் ஒன்டாரியோவில் நடைபெற்ற ஒரு பிரச்சார நிகழ்வின் போது லிபரல் தலைவர் மீது யாரோ சரளிக்கற்கள் வீசியது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தகவல் கோரியுள்ளதாக காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த கற்கள் ட்ரூடோவை மட்டுமல்லாது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய RCMP உறுப்பினர்கள் சிலர், பிரச்சாரத்தில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பத்திரிகையாளர்கள் சிலரையும் தாக்கியது. ட்ரூடோவின் பிரச்சாரத்தில் நிகழ்ந்த வன்முறையை ஏனைய கட்சித் தலைவர்கள் கடுமையாக கண்டித்திருந்தனர். இன்று முதல் சர்வதேச பயண கட்டுப்பாடுகள் கனடாவில் தளர்த்தப்பட்டன. முழு தடுப்பூசி போடப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் இன்று முதல் சுற்றுலா போன்ற அத்தியாவசியமற்ற நோக்கங்களுக்காக கனடாவுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். நுழைவு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் சர்வதேச பயணிகள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை. இது கனடா அரசாங்கத்தின் எல்லை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் புதிய அங்கமாகும். இந்த நிலையில் சுகாதார நடவடிக்கைகள் காரணமாக தாமதங்களை எதிர்பார்க்குமாறு கனடாவின் மிகப்பெரிய பயணிகள் விமான நிலையமான டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கு நினைவூட்டுகிறது. கியூபெக்கில் அனைத்து சுகாதார பணியாளர்களும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் தடுப்பூசி போட வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடாத சுகாதார பணியாளர்கள் ஊதியம் இல்லாமல் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. சமூக சேவை தொழிலாளர்களும் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டிய அவசியத்தை மாகாண அரசாங்கம் வலியுறுத்தியது. கியூபெக்கின் சுகாதார அமைச்சர், முதல்வர், பொது சுகாதார இயக்குநர் ஆகியோர் இணைந்து இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டனர். இன்று கியூபெக்கில் 515 புதிய தொற்றுகள் பதிவானதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை முதல் 24ஆக அதிகரித்துள்ளது. இன்றைய புதிய தொற்றுகளில் பெரும்பாலானவை முழுமையாக தடுப்பூசி போடப்படாதவர்களையே பதிவானதாக உள்ளது. 3 பெரிய கட்சிகளின் பிரச்சார செலவுகளுக்கு சுமார் $30 மில்லியன் வரம்பை கனேடிய தேர்தல் திணைக்களம் அறிவித்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சிகளின் செலவுகளுக்கான உச்ச வரம்பை கனடாவின் தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்டீஃபன் பெனால்ட் அறிவித்தார். ஒவ்வொரு தொகுதியில் வாக்காளர்களின் எண்ணிக்கை மற்றும் கட்சிகள் தொகுதிகளில் வேட்பாளர்களை நியமித்த எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் செலவின வரம்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன. 338 தேர்தல் தொகுதிகளில் ஒரு வேட்பாளரை நியமித்த லிபரல் மற்றும் NDP கட்சிகள் ஒவ்வொன்றும் $30.03 மில்லியன் செலவின வரம்பை எதிர்கொள்கின்றன.
கன்சர்வேட்டிவ் கட்சி அதிகபட்சமாக 29.95 மில்லியன் டாலர்களை செலவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேக்சிம் பெர்னியே தலைமையிலான கனடாவின் மக்கள் கட்சி 27.87 மில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவிட முடியாது. 252 வேட்பாளர்களை நியமித்துள்ள பசுமை கட்சி 22.58 மில்லியன் டாலர்களை செலவிட முடியும். கியூபெக்கில் மட்டும் போட்டியிடும் பிளக்பெக்வா 7.16 மில்லியன் டாலர்களை செலவிட முடியும். கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்குமான செலவுகளுக்கான இறுதி வரம்புகள் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கனேடிய தேர்தல் திணைக்களம் அறிவித்தது. ஆல்பர்டாவில் வெள்ளிக்கிழமை முதல் இன்று வரை மொத்தம் 4903 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இந்த நாட்களில் ஆல்பர்டாவில் 17 மரணங்களும் சுகாதார அதிகாரிகளினால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆல்பர்டாவில் தற்போது 602 பேர் கோவிட் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றுடன் ஆல்பர்டாவில் 78.6% மாணவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியையும் 70.6% மாணவர்கள் முழுமையாகவும் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். ஆன்டாரியோவில் 2 தினங்களில் 1200 வரையிலான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று பதிவான 1145 தொற்றுகளில் 581 தொற்றுகள் இன்றும் 564 தொற்றுகள் நேற்றும் பதிவாகியுள்ளன. மேலதிகமாக 5 மரணங்களையும் 2 தினங்களில் ஒன்டாரியோ பதிவு செய்துள்ளது. விடுமுறை காரணமாக நேற்று தொற்றுகளின் எண்ணிக்கையை மாகாணம் வெளியிடவில்லை. கடந்த வாரம் 701 இருந்த புதிய நோய் தொற்றுகள் 7 நாள் சராசரி எண்ணிக்கை இன்று 746 அதிகரித்துள்ளது. இன்றுடன் ஒன்டாரியோவில் 83.7% மாணவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியையும் 77.2% மாணவர்கள் முழுமையாகவும் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:54 PM. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி சாட்டர்டே செப்டம்பர் 11th 11 AM இருந்து 12 PM வரை நடைபெற இருக்கின்றது. செப்டம்பர் 11th என்னத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம் என்று பார்த்தோம் என்றால், வரும் எலெக்ஷன் செப்டம்பர் 20th நடைபெற இருக்கின்றது. ஸோ ஃபெடரல் எலெக்ஷன் பற்றி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ அதை பற்றித்தான் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.